எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் அப்பிச்சி வீட்டு சமையல் 2.0. இன்றைக்கி நம்ம வாழைப்பழ அல்வா எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் ஒரு 4 எடுத்திருக்கேன். இந்த ரொம்ப கனிஞ்சிருச்சுன்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதை நம்ம அல்வாவாக செஞ்சு கொடுத்தா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு 4 வாழைப்பழத்தை நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவு சர்க்கரை, முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக நெய். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு முந்திரி திராட்சையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சையும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதையே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் நெய் விட்டு அரைச்சி வச்ச வாழைப்பழ பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வாழைப்பழம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திக்காயிடணும். இந்தளவுக்கு நல்லா நம்ம போட்ட பேஸ்ட் வாழைப்பழ பேஸ்ட்டு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் பாதி அளவுக்கு தான் சேர்க்குறேன். ஏன்னா வாழைப்பழம் நல்லா ஸ்வீட்டான வாழைப்பழங்கிறதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட்டு அதிகம் பிடிக்குன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். சர்க்கரை சேர்த்து நல்லா கெட்டியானதும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கிளறிக்கலாம். நெய் விட்டு கிளறும்போது நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்லா அல்வா சுருண்டு வரும். இதில் கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். இதில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இது மாதிரி கடாயில் ஒட்டாமல் அல்வா நல்லா சுருண்டு வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, வாழைப்பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்டியான வாழைப்பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.